இன்றைக்கும் கடகட சமையல் தான். கடகடன்னு செஞ்சு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. 6:30க்கு மேலே தான் இன்றைக்கி சமைக்க ஆரம்பித்தேன். 7:45க்குள்ளே லஞ்ச் பேக் பண்ணணும். இன்றைக்கி என்னென்ன செஞ்சேன்னா, மதியம் லஞ்சுக்கு பாவக்காய் புளிக்குழம்பும் பூண்டு வெங்காயம்லாம் போட்டு பாவக்காய் புளிக்குழம்பு, முட்டைக்கோஸ் கேரட் பொரியல் பண்ணியிருந்தேன். இதான் லஞ்சுக்கு. காலையில் டிஃபனுக்கு சப்பாத்தியும் கேப்சிகம் கிரேவி மாதிரி செஞ்சுருந்தேன். அவ்வளோதான். 1 ஹவரில் அரிஞ்சு எல்லாத்தையும் சமைக்கிறதுக்கு தான் நேரம் சரியாக இருந்தது. ஒன்றும் க்ளீன் பண்ணலை. பாத்திரமும் எதுவும் விளக்கலை. இன்றைக்கி இட்லிக்கு மாவு அரைக்கிற வேலையும் இருந்தது. அதோட சேர்த்து இந்த வேலையும் செஞ்சுக்கலான்ட்டு கொஞ்சம் அலட்சியமாக விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பசங்க ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் இட்லிக்கு மாவெல்லாம் ஊற வச்சுட்டு கொஞ்சம் பச்சரிசி மாவு அரைக்க வேண்டியது இருந்தது. அதுக்கும் ஊற போட்டுட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் கிச்சனை க்ளீன் பண்ணலான்ட்டு வந்தேன். ஃபஸ்ட்டு கவுண்டர் டாப்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதை நீட் பண்ணாலே ஓரளவு கிச்சன் நீட்டான மாரி ஆகிடும். அங்கங்கே எடுத்து அப்படியே வச்சுருந்தேன். எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல எடுத்து வச்சுட்டேன். சமைச்சதையும் எல்லாத்தையும் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு எல்லாத்தையும் விளக்க போடணும். பசங்க காலையில் சப்பாத்தி சாப்பிடல. ஏன்னா காலையில் அர்ஜென்ட்டாக மென்று சாப்பிட்டு போக முடியாதான், அதனால் ஈவினிங் வந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நாங்கள் 2 பேர் மட்டும்தான் சப்பாத்தி சாப்பிட்டோம். பசங்க வந்து கோதுமை தோசை நைட்டு அரைச்ச துவையல் இருந்தது, அதை தோசை தான் சாப்பிட்டு போனாங்க. பசங்க சாயந்தரம் வந்தோன்னே தான் சப்பாத்தி போட்டு கொடுக்கணும். முன்னாடியே சொல்லியிருந்தேன், நான் பொறுமையாக செஞ்சுருப்பேன். சப்பாத்தி மாவு வேறு கடகடன்னு பிசைஞ்சு அதுக்கு கிரேவி வச்சு எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் சரி, ஆனால் சொன்ன ரீசன் ஓகேங்கிறதுனால ஓகே, கடகடன்னு சாப்பிட்டு போக முடியாதுல்ல. இன்றைக்கி பசங்களும் லேட்டாக கிளம்பிட்டாங்க, படித்தாங்க எக்ஸாமுங்கிறதுனால. அதனால லேட் ஆகிடுச்சி. அதான் அப்புறம் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் லைட்டாக கவுண்டர் டாப்பையும் தொடச்சி விட்டுட்டேன். எப்போதும் ஸ்கூல் போகிறதே வீடியோ காமிக்கிறோமே, ஸ்கூல் போனதுக்கப்புறம் இன்றைக்கி ரொம்பவே கிச்சன் வந்து க்ளீனாக இல்லாமல் இருந்தது. சரி, இதையும் காமிப்போன்னு தான் இன்றைக்கி இதை எடுத்தேன். ஆனால் இப்படிலாம் வச்சுக்கவே கூடாது. கையோட அப்பயே செய்கிறது தான் நல்லது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி தனியாக நின்றுக்கிட்டு செய்கிறதுங்கிறது ஃபுல் டே வேலை இருக்கிற மாதிரி அன்றைக்கி ஃபுல்லாக போகும். இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக எழுந்ததுனால ஃபுல் டே வேலை. இதுவே ஒரு 2 மணிக்கிட்ட ஆயிடுச்சு மாவெல்லாம் அரைச்சி முடிக்கிறதுக்கு. என்னால் கண்டினியூவாக நின்று வேலையும் செய்ய முடியாது. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து தான் நிற்குவேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு வரம் வாங்கியிருக்கேன் இடையில. அதனால் இந்த மாதிரி அப்பப்போ செஞ்சு முடிச்சிடுறது. இந்த மாதிரி கண்டினியூவாக ஃபுல் டே நிற்கிற மாதிரிலாம் வச்சுக்கிறதில்ல. கடகடன்னு செஞ்சாலும் அதுக்கப்புறம் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துடுறது. இதெல்லாம் எனக்கு பசங்களே கிரைண்டர்லாம் தூக்கி வச்சு ரெடி பண்ணி கொடுத்துட்டு தான் போவாங்க. இன்றைக்கி திடீர்னு சரி காலையிலே வேலையை முடிச்சிடுவோம் அப்படின்ட்டு பண்ணதுனால எல்லாத்தையும் நான் தூக்கிட்டு இருந்தேன். தூக்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஐயோ அம்மான்னு கிடந்தேன். பசங்க 2 பேருமே எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருப்பாங்க. என்னை ரொம்பவே வேலை செய்யவே விட மாட்டாங்க. நாங்கள் செய்கிறோம் சொல்லுவாங்க. இருந்தாலும் எனக்கு தான் ஒரு மாதிரி இருக்கும். படிக்கிற பசங்க வந்து செய்கிறதுனால நான் அவங்கள செய்ய விடாமல் கொஞ்சம் நானே முடிக்கிறதுக்கு தான் பார்ப்பேன். ரொம்ப முடியலன்னா மட்டும் அவங்க செய்கிறப்ப விட்டுருவேன். அப்படிதான். வெந்தயத்தையும் உளுந்தையும் ஃபஸ்ட்டு போட்டு விட்டுட்டேன். அது ஓடிக்கிட்டுருக்கு. வெந்தயத்தை கிரைண்டர்லேயும் போட்டுட்டு கொஞ்சம் வாயிலையும் போட்டுக்கிட்டேன். தனியாக ஊற வச்சு காலையில் எப்போதும் சாப்பிட சொன்னாங்க. வயிறு புண்ணு எல்லாத்துக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அது ஊற வைக்க மறந்துடுவேன். ஆனால் இந்த இட்லிக்கு மாவு அரைக்கும் போது சாப்பிட்ருவேன். எனக்கு அது அந்த டேஸ்ட்டும் எனக்கு பிடிக்கும். அதனால் அந்த நேரத்தில் கொஞ்சம் வாயில் போட்டுப்பேன். நல்லது தானே உடம்புக்கு அப்படின்ட்டு. மாவு ஓடிட்டு இருந்தது. ஃபஸ்ட்டு வீடு கூட்ட ஆரம்பிச்சிடலான்ட்டு அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி சரியான வெயில், சரியான காற்றும் கூட. அந்த காற்றடிக்கிறதுனால தான் அப்படி வீட்டுக்குள்ளே எவ்வளோ தூசி வருதா என்னன்னு தெரில. அப்படியே பொடி மண்ணாக அவ்வளோ மண் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இத்தனைக்கே ரோடு ஓரமாக கூட இல்லை, உள்ளடங்க தான் இருக்கும் வீடு. அப்படி இருக்கும் போதே நல்லா அப்படியே தூசி பறக்கும் கூட்டும் போது. அதோடு சேர்ந்து முடியும் பறக்கும். இத்தனைக்கு வீட்டுக்குள்ளே தலையே சீவ மாட்டோம். அது எப்படி தான் அந்த வீட்டுக்குள்ளே எப்படியாவது முடி அங்கங்கே இருக்குது. நானும் கூட்டிக்கிட்டே தான் இருப்பேன் பார்க்கும் போதெல்லாம். இருந்தாலும் அது அங்கங்கே இருக்குது. எப்படியாவது எங்கள் வீட்டுக்காரவங்க கண்ணில் மாட்டி திட்டு வாங்கிக்கிட்டே தான் இருக்கிறது.
இந்த மாதிரி குதிரவால்லாம் நான் போடவே மாட்டேன். இந்த வீடியோக்காக தான் போட்டிருக்கேன். இழுத்து எண்ணெய தடவி நல்லா இறுக்கி பின்னிடுவேன். எனக்கும் அப்படிதான் பண்ணுவேன். எங்க பாப்பாவும் அப்படிதான். இந்த குதிரவால்லாம் போடவே மாட்டோம். தலை குளிக்கிற அன்னைக்கு தலை காயிற வரைக்கும் அப்படி இருக்குமே தவிர, அப்பயும் காஞ்சோன்னா நல்லா டைட்டா இறுக்கமா பின்னிடுவோம் தலைய. முடி வீட்டுள்ள கொட்டுமே அப்படின்ட்டு. வீடெல்லாம் கூட்டி முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் பாத்திரம் கொஞ்சம் இன்னைக்கு நிறையாவே இருந்தது. அதெல்லாம் விளக்கிடுவோன்ட்டு விளக்கிருந்தேன். தோசை கொஞ்சம் நிறையா ஊற்றணுன்னா இந்த ஸ்டூலை அடுப்புக்கிட்ட தள்ளி போட்டுட்டு உட்காந்துக்கிட்டே கரெக்டாக இருக்கும் அது. எம்பிலாம் எடுக்க வேணாம், நல்லா பெரிய ஸ்டூலுங்கிறதுனால உட்காந்துக்கிட்டே பொறுமையாக சுட்டுடுவேன். வெயில் அப்படியே கண்ணை பார்த்தோன்னே அப்படியே கூசுகிற அளவுக்கு நல்ல சரியான வெயில். அதை பார்த்துட்டு தான் பச்சரிசி மாவு அரைக்கலான்ட்டு அரிசியை காலையிலேயே தண்ணியில் போட்டேன். ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலேயே ஊறுனுச்சு. இருந்தாலும் எனக்கு வெளியில் அந்த தரையில் போடுறதுக்கு பிடிக்கவே இல்லை. அப்படியே மண் காற்று வேற அதிகமாக அடிச்சுது. நல்ல நாள்லேயே நான் வெளியில் கீழே தரையில் போட மாட்டேன், மண் ஏதாவது வரும் அப்படின்னுட்டு. முடியெல்லாம் பறந்து வந்துருமோன்ட்டு ஒரு பயம். அதனால சரி தண்ணி உணர்ற வரைக்கும் வீட்டு உள்ளே போட்டுருவோன்ட்டு வீட்டு உள்ளே போட்டுட்டு, அதுக்கப்புறம் ஒரு 1 மணி நேரம் கழித்து நல்லா தண்ணி எல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு தாம்பாளத்தில் 2 தாம்பாளத்தில் கொட்டி 2 தாம்பாளம் இல்லை 3 தாம்பாளத்தில் கொட்டி வெயிலில் வச்சுருந்தேன். அது ஒரு 2 நாளுக்கு மேலேயே காஞ்சுது. ஒரே இதாக போட்டிருந்தா 1 மணி நேரத்துலேயே இப்போ அடிக்கிற வெயிலுக்கு காஞ்சிருக்கும். இருந்தாலும் வேண்டாம், பொறுமையாக பண்ணாலும் இந்த மாதிரியே பண்ணுவோம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். என்னோடய கிச்சனில் அந்த அடுப்புக்கு மேலே வந்து அந்த டைல்ஸில் அட்சயம்னு மஞ்சளால் எழுதியிருப்பேன். அப்படி அட்சயம்னு எழுதும் போது கிச்சனில் வந்து அந்த மல்லிகை ஜாமான்லாம் வந்து அட்சய பாத்திரத்தில் அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி பொருள் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் அப்படின்னு சொல்லி அதை எழுதுனா நல்லது அப்படி சொன்னாங்கன்ட்டு அதை எழுதி வச்சுருப்பேன். அந்த மல்லிகை ஜாமான் செய்கிறதோ இல்லையோ, இந்த சிங்க்கில் வந்து பாத்திரம் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது. நான் விளக்கிக்கிட்டே தான் இருக்கேன். இது எனக்கு மட்டும்தான் அப்படியா, இல்லை எல்லாருக்குமே அப்படி தானான்னு தெரியல. நானும் பாதி பாத்திரம் எல்லாம் கட்டியும் போட்டுட்டேன். அப்படியும் இருந்தாலுமே பாத்திரம் ஃபுல் டே ஏதாவது 1, 2 வந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ சரி ஒரு வழியாக விளக்கிடலான்ட்டு இருந்த பாலெல்லாம் பாத்திரத்தை மாற்றிட்டு, ஏன்னா இந்த பால் ஏனம், இந்த சாதம் வடிக்கிற பானை எல்லாத்தையும் விலக்கி வெயிலில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஸ்மெல்லெல்லாம் இருக்காதுன்னு சொல்லிட்டு அதுக்காக எல்லாத்தையும் மாற்றி வச்சேன். இது வந்து பாலாடை நான் எப்போதும் எடுத்து வைப்பேன். ரெகுலராக எடுத்து வைப்பேனான்னா மாட்டேன். எப்பப்போ நினப்பு வருதோ எடுத்து வைப்பேன். நினப்புலாம் வரும் சில சமயம், சரி அப்படின்ட்டு மோர்லேயே தயிர்லேயே போட்டுடுவேன் ஆடை. ஆனால் ரொம்பலாம் வராது, இந்த அளவுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு தான் வரும். அந்த மாதிரி எடுத்து சேர்த்தது தான் இது. வெண்ணெய் எடுக்கணும், நெய் காய்ச்சணும். நானும் சரி இந்த ஒரு டப்பா சேர்ந்தோன்னே இது பண்ணலான்னு பார்த்தா, பாதி நாள் நல்லா எடுத்து வச்சுட்டு இருந்தேன், அப்புறம் பாதி விட்டுட்டேன். அதோட அப்படி இருக்குது. கொஞ்சம் சேர்ந்தோன்னே தான் நெய் காய்ச்சணும். பாதி ஜாமான் விளக்குனா அப்புறம் இதை மீதி எல்லாம் ஒழிச்சதில் நல்லா மறுபடியும் ஒரு சிங்க் வந்துடுச்சு பாத்திரம். அப்படியே தூக்கிட்டு போய் வெயிலில் வச்சுட்டேன். இந்த காம்பவுண்ட் செவுரு மேலே வச்சுட்டேன். நல்லா வெயில் இருந்தது. ஒரு 1/2 மணி நேரத்துலேயே பாத்திரம்லாம் சுட ஆரம்பிச்சிட்டேன், அந்தளவுக்கு வெயில். இதோட அன்னைக்கு வந்து வெட்னஸ்டே தான், புதன்கிழமை. அன்னைக்கு வியாழக்கிழமை தான் பூஜை ஜாமான்லாம் விளக்குறது. வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போக வேண்டிய வேலை இருந்தது, கடலூருக்கு வேண்டுதல். அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் இன்றைக்கே மாவும் ஊற வச்சேன். வியாழக்கிழமை கொஞ்சம் ரெஸ்ட்டாக எடுக்கலாம். ஆனால் கடைக்கெலாம் போகிற வேலை இருந்தது, புடவெல்லாம் கோயிலுக்கு புதுசாக எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்கன்ட்டு. அதனால இந்த வேலையெல்லாம் முடிச்சிடலான்ட்டு மாவெல்லாம் போகிற அன்னைக்கு வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாளே அரைச்சிருந்தேன். பூஜை ஜாமானையும் இன்றைக்கே கையோட விளக்கிட்டேன். ஈரம் அரிசியில் கொஞ்சம் உணர்ந்துருந்தது, காஞ்சிருந்தது. அதனால் ஒரு 2, 3 தாம்பாளத்தில் எடுத்து வெயிலில் வச்சுட்டேன். கோயில் வந்து அஞ்சுகனத்தா கோயில், கடலூரில்.
அங்கே வந்து சடல் திருவிழா. வெள்ளி ஆடியில் 3வது வெள்ளி தான் அங்கே சடல் போடுவாங்க. அதுக்கு தான் வெள்ளிக்கிழமை போகிறோம். நீங்கள் யாராவது அந்த கோயிலுக்கு போயிருக்கீங்களா என்ன அப்படின்ட்டு போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தெரியும்னா. பேசி வீடியோ போட்டாலே என்னோடய வீடியோ வியூஸே போகவே போகாது. இந்த வாட்டி கிரைண்டர் வேறு சவுண்டாக இருந்ததுனால தான் இந்த வாட்டி பேசி வீடியோ போட்டிருக்கேன். இந்த வாட்டி எப்படி வியூஸ் போகுது என்னன்னு தெரியல, பார்ப்போம். இந்த தண்ணி மஞ்சக்காவிங்கிறதுனால ஒவ்வொரு வாட்டியுமே பாத்திரம் விளக்கினோன்னே தேய்ச்சி விட்டுறது. அப்படி இல்லைன்னா அப்படியே மஞ்சளாக ஒரு மாதிரி பார்க்கவே அசிங்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த செவுத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி தான் தொட்டியும் ஆகிடும். அங்கே தண்ணி நிற்கிற அந்த பாத்திரம் வைக்கிற இடம் அந்த இது எல்லாமே மஞ்சளாக தான் இருக்கும். இப்போ நான் டெய்லி தேய்ச்சி தான் கொஞ்சம் ஓரளவு பளபளப்பாக இருக்குது. இதுவே இப்போ தேய்ச்சதே வீடியோவில் பாதி தான் காமிச்சிருக்கேன். ஆனால் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ ஃபில்ட்ரு போட்டாச்சு. ஏன்னா ரொம்பவே இந்த மஞ்சக்காவி தண்ணியில் தலைக்கெல்லாம் ஊற்றுனா ரொம்பவே முடி கொட்டுது. அதனால சொல்லிவிட்டு இப்போ ஒரு வாரமாக ஃபில்ட்ரு போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் ஓரளவு வெள்ளையாக தான் வருது. இருந்தாலும் அந்த பழைய அந்த காவி தண்ணியோட அந்த மஞ்சள்லாம் இருக்கிறதுனால சரி எப்போதும் போல் தேய்ச்சி அது கொஞ்சம் எடுத்துடலான்ட்டு அப்பப்போ கொஞ்சம் தேய்க்கிறது. அவ்வளோதான். இப்போ பூஜை ஜாமானுக்கு எப்போதுமே தேங்காய் நார் இந்த உரிக்கும் போது கொஞ்சம் எடுத்து வச்சுருப்பேன் இந்த பூஜை ஜாமானுக்காகவே. அதை போட்டு தான் அந்த லிக்யூடை போட்டு கொஞ்சமாக புளி வச்சு தேய்ச்சி எப்போதும் பூஜை ஜாமான். முன்னாடி லெமனும் போட்டு விளக்கிட்டு இருந்தேன். லெமன் போட்டால் கருப்பாயிடும் அப்படின்னு சொன்னாங்கன்ட்டு இப்போ அதை அவாய்ட் பண்ணிடுறது. சரி இதுவே நல்லா பளிச்சுன்னு தான் இருக்குன்ட்டு இந்த மாதிரி தான் செய்கிறது. இதையும் விளக்கி வெயிலில் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டேன். இதெல்லாம் செஞ்சு முடிக்கவும் மாவும் கரெக்டாக அரைச்சாச்சு. முடிஞ்சிருச்சு. மாவு அரைக்கிற வேலையும் முடிஞ்சிருச்சு. அதுக்குள்ளேயே எங்கள் வீட்டுக்காரவங்க சாப்பிட வந்துட்டாங்க. அவங்களுக்கும் இடையில சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் மாவெல்லாம் வலிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டாக நான் சாப்பிட்டேன். அந்த பச்சரிசி காய போட்ட துணியும் கையோட அலசி காய போட்டுட்டேன். அதுதான் அந்த துணி. அரிசியையும் அப்பப்போ வெளில போகிறப்பெல்லாம் கிண்டி விட்டுட்டு வந்திருந்தேன். தாம்பாளத்தில் வச்சதுனால கொஞ்சம் லேட்டாக தான் அந்தளவுக்கு சூடு ஏறலை. நான் எது காய போட்டாலுமே அப்போ தான் வானம் மூடி திறக்கும். அப்பயும் அப்படி தான் லைட்டாக வெயிலும் நல்லா சுள்ளுன்னு அடிச்சுது. அப்போ வானம் மூடி திறந்துச்சு. தாம்பாளத்தில் கொஞ்சம் எறும்பும் ஏறி இருந்ததுன்னா பார்த்துக்கோங்க. ஃபைனலாக ஒரு பெரிய வேலை முடிச்சாச்சு. மாவு அரைச்சி முடிச்சாச்சு. மாவள்ளி கரைச்சி 2 பாத்திரத்தில் மூடி வச்சுட்டேன். 2 பாத்திரத்தில் ஒன்று வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடுறது. அது ஒன்று காலி ஒன்று தான் இன்னொன்று எடுத்து யூஸ் பண்ணிக்கிறது. ஏன்னா 2த்தையும் வெளியில் வச்சா புளிச்சு போயிடும். அதுக்காக ஒன்று அப்படி செய்கிறது. கையோட கிரைண்டரையும் தொடச்சி விட்டுட்டு எல்லாத்தையும் நீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நான் சாப்பிட போயிட்டேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா என்ன, இந்த பேசுனதெல்லாம் பிடிச்சிருக்கா என்னன்ட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு 2-3 பேர் மட்டும் கமெண்ட்ஸில் வந்து பழைய வீடியோ பார்த்துட்டு அக்கா வீடியோ நல்லா இருக்குது, நீங்கள் பேசி போடுங்க அப்போ தான் புரியும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. அவங்க இந்த வீடியோ பார்ப்பாங்களா என்னன்னு தெரியல. இது இப்போ என்ன பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கா என்னன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வரைக்கும் யாராவது பொறுமையாக இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.